மாட்டினாங்க. அப்படியே ஓரங்கட்டு ஹெல்மெட் போடாம வரீங்க. போ போ. சார் ப்ளீஸ் சார், டைம் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா போணும் சார். லைசென்ஸ் எங்கம்மா? ப்ளீஸ் சார். ஹெல்மெட் எங்கம்மா? சார் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதான் வர அவசரத்துல ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டோம். ஹெல்மெட் போட சொல்றது உங்க நன்மைக்காக தான். போய் பையனை கட்டிடுவாமா. இந்தாங்க சார், ப்ளீஸ் சார், வாங்கிட்டு ஆள விடுங்க. இந்த மாதிரி உங்க வசதிக்காகவும் அவசரத்துக்காகவும் இப்படி பணத்தை கொடுத்து எங்களை தப்பு செய்ய தூண்டாதீங்க, புரிஞ்சுதா? சார்ந்த வந்துட்டேன். கோர்ட்டு மூலியமா கட்டிக்கிறானா? வண்டி எடுத்துக்கு போப்பா. போ போ. இன்னொருத்த மாட்டினா. வா 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 வா. வந்து பாட்டு. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. இந்த பொன்னம்பலம் இல்லைங்க, என் பேரு காளிராஜ். அது தெரியும். பொன்னம்பலம் சாலை எப்படி நான் போறது? ஆமா, நீங்க யார் தம்பி? ஐயோ மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை. இந்தாங்க முதல்ல பிரசாதத்தை பிடிங்க. காலைல தான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறக்காம வீட்டுல கொடுத்துருங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஓகேயா? சரிண்ணா, பிரசாதம் பத்திரம். ஓகேயா? மறக்காம வீட்டுல கொடுத்துருங்க. கண்டிப்பா. வரட்டுமா சார்? வர சார். ஓகேப்பா. நான் வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லுங்கண்ணா. சரி தம்பி. ஈஸியா தப்பிச்சிட்டான் பாரு. ரெண்டு பேர்கிட்ட இவாடி நம்மளும் கிளம்பலாம். அவர் தெரியும் இவர் தெரியும்னு தப்பிக்க பார்க்காதீங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். நில்லுமா. என்ன நீ பாட்டு கிளம்பிட்ட? என்ன சார், ஹெல்மெட்டே இல்லாம வந்து உங்க மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு கையில அல்வா குடுக்குற மாதிரி ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு போறான். நீங்க என்னடானா உங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் மணிக்கணக்கா எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க பேர் என்ன? என் பேரு கால். நகருங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இந்த ஆளு பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம ஏமாந்துட்டோமோ? யோ காளி, சார் இங்க வாயா. என்ன சார்? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? தெரியாது சார். சரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, வேணா உனக்கு வேண்டப்பட்டவனா? ஐயோ தெரியாது சார். இவ்வளவு நேரம் என்ன பேசியிருந்த? அதான் சார் ஒண்ணுமே புரியல. கையில ஒரு பொட்டனை கொடுத்தா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டேன் சார். அப்படியா? சரி ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணு பையனையும் பையன் பையனையும் சேர்த்து வா சாலரியில கட்டிடு. ஆமாமா, நானும் பார்த்தேன். நல்லா ஸ்மார்ட்டா தப்பிச்சிட்டான்ல. இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சு பாரு. வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க. பழைய பேப்பர் டீ போட்டு நாய வலையில பணத்தை வாங்கிட்டு போங்க. வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க. வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க. பழைய பேப்பர் டிவி. ஏம்பா தம்பி, நில்லுப்பா. வேண்டாத பொருள் எதுவா இருந்தாலும் எடுத்து. நான் எல்லாம் பழைய பேப்பரா? பின்ன புதுசா கொடுப்பாங்க. நீ குத்த பேப்பர் 2 கிலோ தான் வந்திருக்குது. மொத்தம் சேர்த்து 20 ரூபா. அவ்வளவுதானா? ஏம்பா உதவாத பொருள் ஏதா இருந்தாலும் வாங்கிப்பியா? வாங்கிக்கிறேன். நான் போனேன், எத்தனை வானே, அதுக்கு தானே வந்திருந்தாலும் போனேன். போயிடாத, உடனே கொண்டு வரேன். என்ன 10 ரூபா தான் கொடுக்குற? சரி. யோ இதை எடைய போட்டு பணத்தை கொடு. யோ, நான் பொருளை தான் எடை போறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி பழைய பீஸை எடை போறேன்னு சொல்லவே இல்லை. இந்த பழைய பீஸை எடுத்துன்னு போங்க. பாத்தியா, எடை கூட உன வாங்க மாட்டாங்க. எங்கேயாவது யோ ஆடுன வாயா. ஐயோ, தெரியாது தெரியுமா இந்த ஏரியாக்கு வந்து மாட்டிக்கணுமோ? எப்பா இது எடைக்கு எடுத்துக்கிட்டு காசு கொடுப்பா. என்னக்கா நீ தானப்பா சொன்ன வீட்ல உதவாத பொருள் இருந்தா எடைக்கு எடுத்துக்கிறேன்னு? அதுக்கு 20 வருஷமா இதுவும் எனக்கு உதவாம தான் இருக்கு. மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வராம பாத்துக்கோங்க. நாட்டுக்கு சேவை செய்றீங்களோ இல்லையோ, ஆனா வீட்டுக்கு சேவை செஞ்சிருங்க. சதா இங்க இருந்தா வேலையாவது உருவா ஜூட்ப்பா. சார் ஆர்டர் வந்துருக்கு சார். வணக்கம் சார். அமுதா சுரபி வா உள்ள. சார் வாங்கிக்கோங்க சார், நிறைய ஆர்டர் இருக்குது போனோம். வா தம்பி உள்ள. சார் 400 ஆச்சு, நிறைய ஆர்டர் இருக்குது சார். 450 ஆச்சோ இல்ல 500 ஆச்சா? வா உள்ள வா, வெளியே நிக்காதப்பா. அண்ணன் ஒன்றும் செய்ய மாட்டேன், வாப்பா உள்ள. சார் டெலிவரி இருக்கு சார். வாப்பா, எல்லாருக்கும் டெலிவரி உண்டுப்பா. அண்ணன் சொல்றதை கேளு. உள்ள வர மாட்டேன்னு சொல்லிச்சுல, நல்லா காத்தோட்டமா உட்காரு. நான் என்ன உன் கூட வரணும்? அதான் உட்காந்துல உட்காரு. டைம் ஆச்சுன்னு ஆர்டர்லாம் இருக்குண்ணே. தம்பி கூச்சப்படாத, நீயும் சேர்ந்து சாப்பிடுறத 2 பார்சலா வாங்கிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் வேணாண்ணா, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன கத்துறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தா ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாங்கண்ணே. அவங்க தப்பா நினைச்சா என்னப்பா? என் பொண்டாட்டில குறைய நீ தாப்பா தீர்த்து வச்சுக்கிற. என்னண்ணா சொல்றியா? ஆமா, இத்தனை நாள வேலைக்கு நீ தானே சாப்பாடு கொடுத்த. இன்னைக்கு நான் சாப்பாடு உனக்கு கொடுக்குறேன். ஏன் சொல்ல இல்ல? என்ன விட்டுருங்கண்ணே, நான் கிளம்பணுண்ணே. நீ சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன், பட்டினியாத்தான் கிளம்பு.
உங்க ஒய்ஃபுக்கு என்னன்னாச்சு? என்ன விட்டே ஓடிட்டாயா. யாரோட? என்ன விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாப்பா. அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. இப்படி என்ன பிடிச்சி பாடாப்படுத்திட்டு இருக்க? அப்புறம் ஏன் உன்னை விட்டு அங்கே போனாங்க? அந்த எதிர்த்து விட்டு பாக்கியத்தோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுருச்சு. அது நாளாக நாளாக ரொம்ப டீப்பா போயிருச்சு. என் பொண்டாட்டி எவ்வளதோ சொன்னா, இந்த பழக்க வழக்கத்தை நான் கட் பண்ணியிருக்கணும். எனக்கு நாளாக நாளாக ரொம்ப டீப்பாயிருச்சு. அவ என்ன பண்ணிட்டா தெரியுமா? என்னை கட் பண்ணிட்டு அவ வாட்டிக்கு போயிட்டாப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நானா தான் கொலையா பண்ணிருப்பேன். பொண்டாட்டியை விட்டு பாக்கியத்தை பாக்குற. பொண்டாட்டி எப்படியா கூட இருப்பா? ஒழுங்கு மரியாதையா பொண்டாட்டியை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுற. நாலுல இருந்து என்ன எதிர்பார்த்த? எங்க அந்த பாக்கியம்? அவளும் பக்கத்து வீட்டுக்காரவனா போயிட்டாயா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன் கூட எவையா இருப்பா? உங்க எல்லாம் சாப்பிட பாவம் வந்து சேரண்டா. தம்பி சாப்பிடாம போறீங்க தம்பி. காசெல்லாம் ஒண்ணு வேணாம். நாளைக்கு வருவேன். எங்க அக்கா மட்டும் இல்ல உனக்கு கொன்றுண்டா உன்னை. சார் டீ காஃபி. நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. அதான் நானே நேரா வந்துட்டேன். சொல்லுங்க சார். தம்பிக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாமலையா? நம்ம தொகுதியில் எம்எல்ஏவா நின்று இருக்கீங்க, அதுவும் 2 தடவை. எப்படி சார் உங்களுக்கு தெரியாம? என்ன நம்ம 2 முறை எலெக்ஷன்ல நின்னதை பெருமையா சொல்றானா இல்ல நின்னு தோத்ததை குத்தி காட்டுறானா? சார் நம்ம கிட்ட நல்ல டீல் இருக்கு சார். ஒரு 20 crores ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, பாக்குறீங்களா? தம்பி 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 உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் அன்பு சார். அன்பு தம்பி, நான் ப்ராப்பர்ட்டியை வாங்க வரல. ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டியை விற்க தான் வந்திருக்கேன். ஓகே சார். தம்பி, இந்த ப்ராப்பர்ட்டியை என்னாலேயே வித்துட முடியும். எனக்குன்னு இந்த சொந்தக்காரங்க பங்காளிங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே உடனே வந்து வாங்கிடுவாங்க. ஆனா அவங்க கிட்ட கராரா பேச முடியாதுல்ல. நானும் எதிர்பார்த்த அமௌண்ட் கைக்கு வந்து சேராது. சார் கவலையே படாதீங்க, உங்க திருப்திக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். ரொம்ப நன்றி தம்பி. சார் அப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன். ஓகே சார். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வச்சுக்கிறீங்களோ இல்ல வேற யாருக்காவது வித்தாலும் சரி, அது முடிஞ்சிருச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். வாழ்க வளமுடன். ஓகே. ஏய் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் நீ என்னடா பண்றீங்க? ஆர்ஆர் கம்பெனில இருந்து ஆர்டர் வந்தா இங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. யார் ஆர்டர் பண்ணாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எம்டிடா. நான் தான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஐயோ மேடம், நான் வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க மேடம். தேங்க்ஸ். அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன யோசனை? உங்க ஃப்ரெண்டை எப்படி விட்டுட்டு சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா? அவர் உங்க ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஓ, ஃபுல் அப்டேட்டா? வாங்க 3 பேரும் சாப்பிடலாம். ஐயோ மேடம், நீங்க வேற. மச்சான் நீ சாப்பிடு மச்சான். நான் அப்படியே அந்த வேலையில அப்படியே ஏதாவது சாப்பிட்டு போயிடுவேன். அட வாங்க சாப்பிடலாம். சரி வா போய் சாப்பிடு. டேய் அன்பு மேடம், இன்னைக்கு வீட்ல இருந்து என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க? அத நான் சாப்பிடுறேன். இந்தாங்க. இத நீங்க சாப்பிடுங்க. ஐயோ மேடம், அது பழைய சாதம். அதுவும் இல்லாம தயிர்லாம் குழஞ்சி நல்லா இருக்காது, செட் ஆகாது மேடம். நீங்க சாப்பிடுங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். கௌதம் சொல்லுங்க. அன்பு சார் லஞ்ச் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சாப்பிடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நான் சாப்பிட்டுக்கிறேன் மேடம். சொன்னா கேளுங்க மேடம். நீங்க இத சாப்பிடுங்க. 2 பேரும் வேணா, நான் சாப்பிடுறேன். நீங்க வேணா இதை தூவுங்க. இல்ல, எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க. வாவ், என்ன டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா? தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. தேவாமிர்தமா? எங்க வீட்லயும் தான் செய்றாங்களே. இவ்ளோ டேஸ்டாவா செய்றாங்க? சாப்பிடுறேன். அன்பு, இந்த தயிர் சாதத்தை சாப்பிடறதுக்காகவே உங்க வீட்டுக்கு வந்துடலாம் போல இருக்கு. அன்பு ரொம்ப கொடுத்து வச்சோடாடி. என்ன அன்பு, உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? மேடம் நீங்க எப்ப வேணா வரலாம் மேடம். ஆனா கூப்பிட வேண்டியவரு கூப்பிட மாட்டேங்கிறாரே.
என்னாச்சுங்க? ரொம்ப காரமா இருக்கா? காரம் இல்லை மேடம், உங்க மனசுல இருக்கிற ஹீரோ கண்டு வழியா வெளியே வந்துட்டு இருக்கு. ஹலோ மேடம். நான் கேட்டதுக்கு பதிலே வரல. இல்லை மேடம், நீங்கள் எங்கள் ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது மேடம். அதை டிசைட் பண்ண வேண்டியது நான்.